ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர். மதுரை மீனாட்சி அம்மனுடைய சுவாரஸ்யமான கதையை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் பூலோகம் மாதிரியே கந்தர்வ லோகம் அப்படின்னு ஒரு லோகம் இருந்துச்சு. அந்த லோகத்தில் இருக்கிற விஸ்வவசு அப்படிங்கிறவரோட பொண்ணு தான் வித்யாவதி. இந்த வித்யாவதிக்கு ஒரு வித்தியாசமான ஆசை இருந்துச்சு. இவங்களுக்கு பூலோகத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலில் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. அவங்களும் இவங்க பூலோகத்துக்கு வர்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க பூலோகத்துக்கும் வந்து ஷியாமலா தேவி அப்படிங்கிற ஒரு அம்மன் கோயிலை தரிசிக்கிறாங்க. அங்கே மனசார அந்த அம்மனுக்கு பூஜையும் பண்ணுறாங்க. இவங்களுடைய பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்ட அம்மன் ஒரு சிறுமி ரூபத்தில் வந்து இவங்களுக்கு காட்சியளிக்கிறாங்க. உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு அம்மன் கேட்குறாங்க. அதுக்கு வித்யாவதி, அடுத்த ஜென்மத்தில் நீங்களே என்னுடைய குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு வரம் கேட்குறாங்க. ஸோ இவங்க கேட்ட வரத்தையும் அம்மன் கொடுத்துட்றாங்க. அடுத்த ஜென்மத்தில் வித்யாவதி சூரிய சைன மன்னருடைய பொண்ணு காஞ்சனமாலையா பிறக்கிறாங்க. இந்த காஞ்சனமாலைக்கு மதுரையை ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னர் கூட திருமணமும் நடக்குது. திருமணம் நடந்து ரொம்ப காலமா இவங்களுக்கு குழந்தை இல்லாமலே இருந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல தான் காஞ்சனமாலைக்கு போன ஜென்மத்துல அம்மன் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு வரம் ஞாபகம் வருது. ஸோ அதனால போன ஜென்மத்துல அவங்க வழிபட்ட அதே கோவிலுக்கு போய் மறுபடியும் அம்மனை வழிபடுறாங்க. இவங்களுடைய வழிபாடை ஏற்றுக்கிட்ட அம்மனும் இவங்களுடைய மடியிலேயே ஒரு பெண் குழந்தையா பிறக்கிறாங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுனால அரசனும் காஞ்சனமாலையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு மீனாட்சி அப்படின்னும் பேர் வைக்கிறாங்க. ஆனால் இந்த பெண் குழந்தைக்கு மொத்தம் 3 மார்பகங்கள் இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போகிறாங்க காஞ்சனமாலை. அப்போதான் வானத்தில் ஒரு அசரீரி ஒலி கேட்குது. இந்த குழந்தைய நீங்கள் ஆண் குழந்தை மாதிரி வளர்க்கணும். ஆண் குழந்தை மாதிரி இந்த குழந்தைக்கு நீங்கள் பட்டம் சூட்டணும். இவளுடைய திருமண பருவம் வரும்போது தானாவே அந்த 3வது மார்பகம் மறைஞ்சிரும். மீனாட்சி திருமண வயது வரும்போது எந்த ஒரு ஆணை பார்த்த உடனே அவளுடைய 3வது மார்பகம் மறையுதோ அவன் தான் மீனாட்சியோடைய கணவன் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லிட்டு போயிடுது. இதை கேட்ட காஞ்சனமாலையும் பாண்டிய மன்னனும் மீனாட்சியை ரொம்பவே வீரமாக வளர்க்குறாங்க. வாழ்வித்தை, வில்வித்தை, போர்க்கள யுக்திகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து வளர்க்குறாங்க. மீனாட்சியும் ஒரு வீரமான பொண்ணா வளர்றாங்க. அப்போ பட்டாபிஷேகமும் அசரீரி சொன்னபடி மீனாட்சிக்கு நடத்தப்படுது. பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே மீனாட்சி நிறைய போர்களில் கலந்துக்கிறாங்க. நிறைய போர்களில் ஜெயிச்சு நிறைய நாட்டை தொடர்ந்து கைப்பற்றிட்டே இருக்காங்க மீனாட்சி. ஒரு கட்டத்துல எல்லா நாட்டையும் ஜெயிச்ச மீனாட்சி இன்னமும் அந்த போர் வெறி அடங்காம கைலாயத்தை நோக்கி போர் தொடுக்கிறாங்க. கைலாயத்தை நோக்கி போர் தொடுத்த மீனாட்சி அங்க இருந்த தேவர்களான இந்திரன், வருணன், குபேரன், நந்தி அப்படின்னு எல்லா தேவர்களையும் போர்க்களத்துல தோற்கடிக்கிறாங்க. கடைசியா சிவனை நோக்கி போர் தொடுத்து போறாங்க. இதை பார்த்த தேவர்கள் எல்லாம் பயங்கரமான அதிர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. சிவனை நோக்கி போர் தொடுத்த மீனாட்சி சிவனை பார்த்ததும் பயங்கரமா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அந்த சமயத்துல மீனாட்சியோடைய 3வது மார்பகம் மறைஞ்சு போகுது. மீனாட்சியோடைய அழகை பார்த்ததும் சிவனும் சொக்கி போயிடுறாரு. இதனாலேயே அவருக்கு சொக்கநாதர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயத்தை பார்த்த தேவர்கள் எல்லாம் மீனாட்சி பார்வதி தேவியோடைய அம்சம், அவதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா சிவபெருமான் கைலாயத்தில இருந்து மதுரைக்கு வந்து மீனாட்சியை திருமணம் பண்ணிக்கிறாரு. இப்போவுமே மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் ரொம்பவே கிராண்டாக நடத்தப்பட்டுட்டு தான் இருக்கு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.